வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, அன்பு சகோதர சகோதரிகளே. இப்பொழுது நான் ஒரு சில விஷயங்களை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். நமக்கு இப்பொழுது மிக 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 நமக்கு அவசியமான ஒன்று என்னவென்றால், நம்முடைய தாய்மொழியாம் தமிழை நன்கு கற்று தேர்ச்சி பெற்றாலே நாம் உலகத்திலே முன்னேறி நல்ல நிலையில் இருக்க முடியும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் மொழி தாய்மொழியை நாம் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் எந்த மொழியையுமே நாம் தெரிந்து கொள்ள முடியாது. தாய்மொழியிலே ஒரு தன்னம்பிக்கையுள்ள ஒரு நிலைமை நமக்கு கிடைக்குமேயானால் நாம் மற்ற அனைத்து மொழிகளிலுமே நாம் தெள்ளத் தெளிவாக கற்றுக்கொள்ள முடியும். ஏதோ வந்தோம், பேசினோம், மற்ற மொழிகளை பற்றி பேசினோம் என்று இருப்பதினால் எந்த விதமான பயனும் இல்லை. பல வகையான மொழிகளை கற்றுக்கொள்ளுங்கள். ஆங்கிலம் கற்றுக்கொள்ளுங்கள், அரபி கற்றுக்கொள்ளுங்கள், பிரெஞ்சு கற்றுக்கொள்ளுங்கள், பிலிப்பைன் கற்றுக்கொள்ளுங்கள், இத்தாலி கற்றுக்கொள்ளுங்கள், இன்னும் ரஷ்ய மொழியை கற்றுக்கொள்ளுங்கள், கிரேக்க மொழியை கற்றுக்கொள்ளுங்கள். எத்தனை வகையான மொழிகள் உலகத்தில் இருக்கின்றதோ அத்தனை வகையான மொழிகளையும் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் உங்களுடைய அடிப்படை மொழியான தமிழை கொண்டுதான் நீங்கள் மற்ற மொழிகளை கற்றுக்கொள்ள முடியும். அதுதான் அடிப்படை. அங்கு இருக்கின்றவற்றை நீங்கள் இங்கு கொண்டு வருவதற்கும் அடிப்படையானது தமிழ் மொழிதான். தமிழ் மொழியை நன்கு கற்று தேர்ச்சி பெற்றால்தான் நம்மளது தமிழ் மொழிக்கும் நமது தமிழுக்கும் ஒரு தனி மதிப்பு. அந்த தனி மதிப்பை நாம் பெற வேண்டுமென்றால் நம் தாய்மொழியாம் தமிழை நன்கு கற்று தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நிறைய கற்று தெரிந்து கொள்ள நம்முடைய மொழியிலே இல்லாதது உலகத்தில் எதுவுமே இல்லை. அவ்வளவு பல்லாயிரம் வருடங்களாக இருந்து ஆட்சி செய்கின்ற ஒரு மொழிதான் நம்முடைய தமிழ் மொழி. இதற்கு நிகரான ஒரு மொழி உலகத்திலே இருக்கின்றதா என்றால் இல்லை 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 என்றுதான் தேடிக்கொண்டே இருக்கின்றார்கள். எங்கெல்லாம் தேடி முடித்தும் கடைசியில் எங்கே வந்திருக்கின்றார்கள் என்றால் தமிழ் மொழிதான் முதலில் உலகத்தில் தோன்றிய மொழி என்பதை பலரும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். பல இன்றைய விஞ்ஞான நிலையிலே பல விஞ்ஞானிகள் சொல்லுகின்ற கருத்துக்கள் அதுவாகத்தான் இருக்கின்றன. எத்தனையோ சயின்டிஸ்ட், தி கிரேட் சயின்டிஸ்ட் இன் த வேர்ல்டு, தி பீப்புள்ஸ், தி கிரேட் பீப்புள்ஸ் ஆர் டெல்லிங் நவ் த தமிழ் ஒன்லி இஸ் த ஆன்சியன்ட் லாங்குவேஜ் இன் தி வேர்ல்டு. இது உங்களுக்கு நல்லா தெரியும். தி ஆன்சியன்ட், வெரி வெரி ஆன்சியன்ட் லாங்குவேஜ் இன் தமிழ் இன் தி வேர்ல்டு. இது எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். இப்படி இருந்தும் கூட நம்மளுடைய தமிழில் நாம் இன்னும் சிரத்தை இல்லாமல் இருப்பது நம்முடைய தவறு. கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய் தேடி அலையலாம் பாருன்னு சொல்லுவாங்க. கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய் தேடி அலையலாம் பாருன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு நிலைமை நமக்கு வரக்கூடாது. நெய் உங்கள் கையிலே இருக்குது, அது வெண்ணெய் உங்கள் கையிலே இருக்குது. ஏன் நெய் உருக்கி வெண்ணெயாக்குங்களே, நெய்யாக்குங்களே. அந்த வெண்ணெயை ஆட்டோமேட்டிக்காக வாசமுள்ள நெய் உங்களுக்கு கிடைக்க போகுது. அழகான அற்புதமான வைடூரியத்தோட மிக மிக உயர்ந்த மாபெரும் ரத்தினங்கள் நம்ம தமிழில் இருக்குது. இன்னும் தமிழை பார்த்தீங்கன்னா அதில் உள்ள சொற்கள் பல வகையான சொற்கள், இன்னும் கண்டுபிடிக்க முடியாத சொற்கள் நிறைய இருக்குது. எல்லாத்தையும் மறந்துக்கிட்டே போயிட்டுருக்கோம். நம்ம இழந்தோம்னு சொன்னால் திரும்ப வாங்க முடியாது, திரும்ப கொண்டு வர முடியவும் முடியாது. ஏனென்றால் இதெல்லாம் மறைந்து விடக்கூடிய சொற்களை. அப்படிப்பட்ட சொற்களை நாம் மறப்பது, நம்மை நாமே இழப்பது என்பதற்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எனவே நம்முடைய தமிழை நாம் இழக்காமல் இருக்க வேண்டியது மிக மிக முக்கியம். இறைவனுடைய அருளால் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு 27 வருடங்கள் நான் இந்த தமிழை கொண்டு வந்துவிட வேண்டும். மிகவும் எளிமையாக இருக்க வேண்டும். சிறு வயதில் 1ஆம் வகுப்பு படிக்கும் குழந்தை கூட 2ஆம் வகுப்பு செல்லும் பொழுது முழு தமிழையும் எந்த தப்பும் தவறுமின்றி உச்சரிப்பு கோளாறுமின்றி படித்திட வேண்டும், படிக்க வைக்க வேண்டும் என்று ஆவல் கொண்டேன். அந்த ஆவல் நிறைவேறியதன் காரணமாக 27 வருடங்கள் நான் செய்த ஆராய்ச்சி நிறைவேற்றியதன் காரணமாக கடந்த ஆண்டு
மே மாதம் 28ஆம் தேதி நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எம் அப்துல்லா எம்பி பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர், புதுக்கோட்டை பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் அவர்களை வேண்டி கேட்டு இதை வெளியிடச் சொன்னேன். அவரும் வெளியிட்டார். அந்த தமிழ் 21 வரி வடிவங்களிலே இருக்கின்றது. நீங்கள் அவசியமாக அறிந்து கொள்ள வேண்டும். அந்த தமிழை நீங்கள் கற்றாலும் ஒரே நாளில் கற்றுக்கொள்வீர்கள். சிறுவர்களுக்கு கற்றுக் கொடுத்தால் ஒரு நாள் 2 நாள்களில் நிச்சயமாக கற்றுக்கொள்வார்கள். 1ஆம் வகுப்பு பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்தால் நிச்சயமாக 2ஆம் வகுப்பு செல்லும் பொழுது 1ஆம் வகுப்பிலே அது முழுமையாக தமிழை படிக்க கற்றுக்கொள்ளும். ஆனால் 2ஆம் வகுப்பு செல்லும் பொழுது நிச்சயமாக தப்பின்றி தவறின்றி உச்சரிப்பு கோளாறின்றி தமிழை படிக்கும். இதனால் நம் தமிழகம் முன்னேறாதா? நம் தமிழ் குழந்தைகள் முன்னேறாதா? நம் தமிழ் குழந்தை அறிவுத்திறன் மேலே ஓங்காதா? நம்முடைய இருக்கின்ற பொக்கிஷமான தமிழுடைய பழைய புதையல்கள் எல்லாம் வெளியாகாதா? அவற்றை கொண்டு வராதா? சிறிது யோசித்து பாருங்கள். அன்பு தோழர்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வருங்கால குழந்தைகளை மேதைகளாக்குவோம். உலகத்திலே சிறந்த உத்தமர்கள், உயர்ந்தவர்கள், அறிவில் சிறந்தவர்கள் நம் தமிழர்கள் தான் என்பதை நிச்சயமாக நாம் செய்து காட்டுவோம். அனைவரும் அதை செய்வதற்கு உட்பட வேண்டும் என்று உங்களை வேண்டி கேட்டுக்கொண்டு இத்துடன் இந்த உரையை நான் முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.